பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 25 முதல் 29 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆசாப், ஏமான், ஏதுத்தோன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீது தேவாலய சேனைகளின் பிரபுக்கள் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுப்புத்திரர்களின் தொகையை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற தங்கள் தகப்பனாகிய ஏதுத்தின் வசத்தில் இருக்கிற சுரமண்டலங்களில் வாசிக்க ஏதுத்தினின் குமாரராகிய கெதலியா, சேரி, ஏஷாயா, அபிஷயா, மைத்தியா என்ற 6 பேரை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், துதிகளின் மத்தியிலே வாசம் முனிவதான கர்த்தருடைய பிரசன்னம். அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் வசைவாடி தீர்க்க தரிசன வரத்தை அங்கே உபயோகப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வரம் பழைய ஏற்பாட்டிலும் உள்ளது, புதிய ஏற்பாட்டிலும் உள்ளது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் அந்த வரத்தை நமது பிள்ளைகளுடைய பக்தி விருத்திக்காக அதை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவரை பாடல்களால், இசை கருவிகளோடு பாடல்களால் மகிமைப்படுத்தியதான காரியத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 26வது அதிகாரத்திலே வாசல் காப்பவர்கள் யார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், சீட்டு போடுதல் பலவான்களிடையே சிக்கரிக்கும் என்று நீதிமொழியில் வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், சீட்டு போடுதலை காரிய சித்தியை உண்டாகும். சீட்டு போடுதலை குறித்து வேதாகமத்திலே ஆங்காங்கே பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களும் மற்ற அதிகாரிகளையும் குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 27வது அதிகாரத்திலே படைப்பிரிவுகள், அந்த ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதையெல்லாம், அந்த கோத்திரங்களின் தலைவர்கள் யார் என்பதையெல்லாம் இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்தாமே நமது தேசத்தின் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் படைப்பிரிவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் ராஜாவின் பல்வேறு விசாரிப்புக்காரர்களை குறித்தும், அங்கே திராட்சை தோட்டங்களில் வேலை செய்கிறவர்கள் மற்றும் பல கால்நடைகளை கவனிக்கிறவர்கள் என்று சொல்லி பல காரியங்களையும் குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு எந்த வேலையில் தந்திருக்கிறோம் அந்த காரியங்களிலே நாம் அசதியாயிராதபடிக்கு சரியாகி நம்ம செய்யும்படி நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. 28வது அதிகாரத்தில் தேவாலயம் கட்ட தாவீதின் திட்டத்தை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே தாவீது ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் ஆண்டவரோ அந்த சாலமோன் கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அந்த தேவாலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்ற அந்த
திட்டங்களை, அதற்கு உண்டான எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்து தன் குமாரனாகிய சாலமோனிடம் எல்லாம் அதை சொல்லி ஒப்படைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த கட்டளைகள் அவன் தேவனை அறிந்து கொண்டு அவரை செய்வித்து அவரை உற்சாக மனத்தோடு முழு மனதோடு கூடிய பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்வது என்றால் தேவனுடைய ஆழ்த்தத்துவம் ஆத்ம தன்மைகள் நடைமுறைகளை இயல்புடன் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடன் நெருங்கிய உறவிலே நாம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்டாவதாக. அதே போல 29ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டுடைய பணிக்கென்று மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் முழு மனதுடன் படைப்பது எப்படி என்று விளக்குகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள் நமக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தில் ஒரு அர்ப்பணமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். இந்த பகுதியெல்லாம் அதை நம்ம விளக்கி தருகிறது. தொடர்ந்து தாவீதின் விண்ணப்பத்தையும் சாலமோன் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுகிற காரியத்தையும் தாவீதின் மரணத்தோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நம்மோடு இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. பரிசுத்தனால் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.